காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு திறக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ரோஸ் மில்க்குக்கு பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். 1/2 kg போன்லெஸ் சிக்கனை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கேண்டி சிக்கன் அண்ட் த்ரெடட் சிக்கன் 2 சிக்கன் பண்ண போகிறேன். த்ரெடட் சிக்கனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக வெட்டிக்கணும். இது ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒன்றையுமே நான் 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா பீசஸையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மசாலா ஆட் பண்ணுற வீடியோ கிளிக் ஆகாமல் இருந்தது, ஸோ அதனால தான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டி சிக்கனுக்கு சிக்கனை வந்து நல்லா அரைச்சிக்கணும். ஒரு 1/4 கிலோ சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கனை அரைச்சிட்டேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. த்ரெடட் சிக்கனுக்கும் கேண்டி சிக்கனுக்கும் ரெண்டுக்குமே ஒரே மசாலா தான், ஒரே மெஷர்மெண்ட் தான். எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் பண்ண வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour மேரினேட் ஆனா போதும். ரோஸ் மில்க்குக்கு கடப்பாசி, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடுக்கு கஸ்டர்ட், இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதோட ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. கஸ்டர்டுக்கு அப்புறம் ஃப்ரூட் சாலடுக்கு அப்புறம் கடல் பாசிக்கு இதுக்கெல்லாம் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் த்ரெடட் சிக்கனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சமோசா ஷீட் எடுத்திருக்கிறேன். இந்த பிராண்ட் எடுத்திருக்கிறேன், நீங்க எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி இது. டேஸ்ட்டும் சூப்பர் டூப்பராக இருந்தது. ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. நான் நோன்பு திறக்க கூப்பிட்ட எல்லாருக்குமே பிடிச்சோம் அண்ட் வந்து ரொம்ப ஹிட் ரெசிபியாக இருந்ததுன்னா இந்த த்ரெடட் சிக்கன் தான். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரூட் சாலடுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கஸ்டர்டில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ த்ரெடட் சிக்கனுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பீசஸையும் இதே மாதிரி சமோசா சீட்ல கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா செட் ஆகி வரும், பொரிக்கும் போது பிரிஞ்சு வராது. இப்போ கேண்டி சிக்கனுக்கு மைதா கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அதில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஷார்ப்பான கிளாஸோ இல்லை வந்து மூடியோ வச்சு கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போ அரைச்சி வச்சிருந்த கேண்டி சிக்கன் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட் ஸ்லைசஸ் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் ஸ்டஃபிங்கை வைக்காதீங்க, இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு ஸ்லைஸ் ரவுண்ட் ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா கேண்டி பீசஸையும் மைதா கோட்டிங்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். இப்போ மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கோட் பண்ணுங்கள், பார்த்து பொறுமையாக கோட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா கேண்டி பீசஸையும் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுட்டேன். அது செட் ஆகிற கேப்பில் கடல் பாசி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரோஸ் மில்கில் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ த்ரெட்டட் சிக்கன் செட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மெதுவாக போடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பிக்சரை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எல்லா பீசஸையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கடல் பாசியை ரோஸ் மில்கில் ஆட் பண்ணிவிட்டேன். நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு, அவசரமாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கேண்டி சிக்கனையும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேண்டி சிக்கனும் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாங் சொல்கிற டைம் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்னெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். த்ரெட்டட் சிக்கன், கேண்டி சிக்கன், அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடு, ரோஸ் மில்க், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். சமோசா மட்டும் கடையில் வாங்கியிருந்தேன். பீஸா வந்து என் மகன் வந்து நோன்பு வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன்ல, ஸோ அவனுக்கு பிடிக்குமேனு என் தம்பி வரும்போது வாங்கிட்டு வந்தான். எங்கள் அக்கா வந்து எல்லாருக்குமே எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து நான் இஃப்தாருக்காக ரெடி பண்ணியிருந்த ஸ்பெஷல் ரெசிபீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.